ஸோ வணக்கம் டீச்சர்ஸ், இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்டி யூனிட் நம்பர் 2 ப்ராபபிலிட்டி அண்ட் தியரி ஆஃப் எரர்ஸில் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிறது வந்து ரேண்டம் வேரியபிள் அண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ரேண்டம் வேரியபிள் அண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். A random variable x is a real valued function defined as a sample space S of an experiment. ஸோ ரேண்டம் வேரியபிள்னா நம்ம ஒரு பையில் இருக்குது, அந்த பையில் வந்து நிறைய பந்துகள் இருக்குது. நம்ம இந்த சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்போம், 10th மாதிரிலாம். அப்போ எடுக்கக்கூடிய ஆப்ஷன் பச்சை கலர் பந்து, சிவப்பு கலர் பந்து, அந்த ரேண்டம் ஆப்ஷன் எது வேணால் வரலாம். அந்த மாதிரி தான் இது. A random variable x is a real valued function defined on a sample space S of an experiment. அப்போ என்ன நடக்கும்? A rule that assigns a real number to each outcome is called random variable. அப்போ அந்த பைக்குள்ளேருந்து அந்த பையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உள்ளே பார்த்து எடுக்கிறது இல்லை, கையை விட்டு எடுக்கிறோம். அப்படி கையை விட்டு எடுக்கும்போது என்ன கலர் பந்து வேணால் வரலாம். அதான் சொல்கிறாங்க ரேண்டம் வேரியபிள். அப்போ எடுக்கும்போது அந்த ஸ்பேஸ், அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது, நம்ம எடுக்கப்படும் பொழுது வரக்கூடிய அந்த இது a rule that assigns a real number to each outcome is called random variable. அந்த மாதிரி எடுத்து வெளியே வர்றதுக்கு என்ன சொல்கிறாங்க, ரேண்டம் வேரியபிள். இப்போ அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு என்ன சார்? டிஸ்க்ரீட்னா இண்டிவிஜுவல். டிஸ்க்ரீட்னா என்ன சொல்கிறோம்? இண்டிவிஜுவல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சாப்பீஸ் பாக்ஸ் இருக்குது. அந்த சாப்பீஸ் பாக்ஸில் ஒவ்வொரு சாப்பீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல். அதுதான் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். அப்போ கைவிட்டு எடுக்கும் போடும்பொழுது இண்டிவிஜுவல், அது டிஸ்க்ரீட். ஸோ கண்டினியூஸ் அப்படிங்கும்போது தொடர்ச்சியானது, அது நமக்கு தெரியும். டிஸ்க்ரீட்னா தனி, இண்டிவிஜுவலாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ வாங்க, ரேண்டம் வேரியபிள்ஸில் எத்தனை டைப் இருக்குது? 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னு பாருங்க. டேக் ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் ஏ இன்டர்வல் ஆஃப் டொமைன். டேக் ஏ ஃபைனைட் நம்பர் ஆஃப், ஃபைனைட்னா என்ன? கன்ஃபார்மாக ஒன்றா எடுக்கிறோம், 2 எடுக்கிறோம். அதான் டேக் ஏ ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் இன்டர்வல் ஆஃப் டொமைன். ஒரு ரெகுலர் இன்டர்வலில், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் நடக்குதுன்னா ஸ்கூலில் காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 40 minutes ஒரு ஸ்கூலில் 1 hour அந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வலில், இன்டர்வல் ஆஃப் டொமைன். டொமைனுங்கிறது ஒரு ஸ்பேஸு, ஒரு பிரான்ச்சு. அதுக்கு பேர் தான் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து continuous random variables. Take every value in the domain or when it range or in an interval. It can contain infinite value. முடிவில்லாத வேல்யூவாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸ்னால் முடிவில்லாத n நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். இப்போ டிஸ்க்ரீட்னா ஒரு 100க்குள்ளே இருக்கும் ஒரு கவுண்ட், அதான் நமக்கு தெரியும். ஸ்டார்டிங் தெரியும், ஃபினிஷிங் தெரியும். பட் கண்டினியூஸ்னால் இன்ஃபினைட் வேல்யூஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் டேக் டேஷ் நம்பர், ஃபைனைட், இன்ஃபைனைட்டு, இமேஜினரி அந்த மாதிரி கொடுப்பாங்க. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், இன்ஃபைனைட் வேல்யூஸ் இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். இங்கே எக்ஸுங்கிறது என்ன பண்ணுறோம்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு வச்சுக்கிறோம். அப்படி வைக்கும் பொழுது இட் மே பி நோட்டட் தட் p1 + p2 + எக்ஸெட்ரா pn = 1 வச்சுக்கிறோம். ஸோ அப்படி வைக்க போகும்போது தான் அதனுடைய கண்டிஷன். இது டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ், அதனுடைய நோட்டிங் பாயிண்ட் இப்படி தான் ஒன்று. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் கிவன், கிவன் இன்டர்வல் இஸ் கிவன் பை, அது எப்படி எழுதுவோம்? p of x - 1/2 into dx x greater than or equal to or less than or equal to x plus 1/2 into dx equal f of x into dx. இது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய நோட்டட் எப்படி நோட் பண்ணுறது, அடுத்தது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எப்படி நோட் பண்ணுறது அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேஷன் நம்ம பார்த்தோம். இது கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, the probability that the variable x falls in the interval a, b is given by. The probability that the variable x falls in the interval a, b is given by. ஒரு இன்டர்வல் நமக்கு சொல்கிறாங்க a, b அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் சொல்லும் பொழுது, அப்போது அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, p of a என்ன சொல்கிறாங்க, x வந்து greater than or equal, less than or equal b. அப்போ எப்படின்னா இன்டெக்ரல் a to b f of x into dx.
அதை பர்டிகுலராக ஒரு இன்டர்வல் கொடுக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி எழுதிக்க முடியும். அப்போது த டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் யூனிட்டி. மறந்துடாதீங்க, எதில்? த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் யூனிட்டி. அதை முன்னாடியே பார்த்தோம், யூனிட்டி. சரிங்களா? அப்போது இன்டெக்ரல் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இதில் மறந்து அதை கண்டிப்பாக கேட்பாங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் யூனிட்டி. டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். அடுத்து if f x lies only in the interval alpha and beta. அப்போ ரெண்டு இன்டர்வலுக்கு இடையில ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 1 இருக்கும். ஸோ ஹியர் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்ஃபா கம்மா பீட்டா விச் இஸ் மேபி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். இந்த ரேஞ்ச் வந்து ஃபைனட்டாக இருக்கலாம், இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். பட் டோட்டல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னவாக இருக்கும்? 1. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பாருங்கள், thus f of x gives the probability of the variable x take values up to x. அப்போது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போது எக்ஸுங்கிறது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் 0, ப்ளஸ் இன்ஃபினிட்டினா 1. மறந்துடாதீங்க, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ஃபினிட்டினா 0, ப்ளஸ் இன்ஃபினிட்டினா 1. அடுத்தது அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா, a to b. அப்போது a to bனா f of b மைனஸ் f of a, b மைனஸ் ஏன்னு சொல்கிறோம். அப்போது மீன் ஆர் எக்ஸ்பெக்டட் வேரியன்ஸ், மீன் ஆர் எக்ஸ்பெக்டட் வேரியன்ஸ் பார்த்துங்க. let a discrete random variable x assume the values x1 x2 xn with probabilities p1 p2 etc pn, then the mean or expected values defined as. எப்படி சொல்லுவாங்க? அதாவது ரேண்டம் வேரியபிள்ஸுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி எக்ஸ்னா p1, x2னா p2, xnனா pn. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ அதனுடைய டெஃபினேஷன் தான் மியூ ஈக்குவல் இ ஆஃப் எக்ஸு சம்மேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to n pi xj ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் px. இது வந்து மீன். இதனுடைய வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ எப்படி எழுதுவோம்னா சம்மேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to n pi xi ஈக்குவல் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர்டு. இது எழுதுனா சம்மேஷன் ஆஃப் p இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்து இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பிரகாரம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதலாம். அப்படி எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அது ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? சிக்மா ஸ்கொயர், தட் மீன்ஸ் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மியூ ஸ்கொயர் கிடைக்கும். வந்துடாதீங்க, இது வந்து என்ன சொல்கிறோம், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு என்ன பண்ணணும், நம்ம இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் has a probability f of x dx in the interval. Let a continuous random variable x has a probability f of x dx in the interval x minus 1/2. already நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஈக்குவேஷன் தான். if the variate x lies only in the interval, அந்த ரெண்டு பர்டிகுலர் இன்டர்வலுக்கு இடையில இருக்கும் பொழுது we have expected value or mean value. எனக்கு expected value or mean value கேட்கணும். வாங்க பின்னாடி அந்த ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ e of x equal mu equal integral a to b x into f of x into dx. So in this case variance எப்படி இருக்கும் பாருங்க, sigma squared equal integral a to b x minus mu whole square f of x dx, f of x dx, where sigma equals standard deviation. ஆல்ரெடி நமக்கு தெரியும் sigma equal standard deviation. இங்கே sigma equal root of variance கூட எழுதலாம், sigma equal root of variance கூட எழுதலாம். கண்டிப்பாக இது 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் ஆஃப் a to b x ஸ்கொயர் f of x into dx மைனஸ் மியூ ஸ்கொயர். இதில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மீனு, இன்னொன்று வந்து வேரியன்ஸு. மீன் எப்படின்னா இருக்கும், வேரியன்ஸ்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா? மீன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க, மீன் சொல்லணும்னா எக்ஸ்பெக்டட் வேரியன்ஸ் சொல்லணும். சரிங்களா? இது அடுத்தது, இது வந்து வேரியன்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பைனாமியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா PR equal CN, R PR Q power n minus R. The two independent constant via n and p in the distribution are called the parameters of the distribution with the experiment repeated n times the frequency. என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் கால்டு த பராமீட்டர்ஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் வித் எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட்டட் இன் n டைம்ஸ். ஒரு செயல் எடுத்துக்கிறோம், அந்த செயல் வந்து திரும்ப திரும்ப பண்ணுறது, அது n டைம்ஸ். எவ்வளோ டைம் பண்ணுறோம் நமக்கு தெரியாது, அது n டைமாக வச்சுக்கிறோம்.
அப்படி பண்ணும் பொழுது நடக்கிறது தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு ஈக்குவேஷன் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத போதும்போது எஃப் ஆஃப் ஆர் ஈக்குவல் என்பிஆர் ஈக்குவல் என்சி என்ஆர் பி பவர் ஆர் கியூ பவர் என் மைனஸ் ஆர். இதில் வந்து என்னது ப்ராபபிலிட்டி சக்ஸஸ் இருக்குது, ஃபெயிலியர் இருக்குது. சக்ஸஸ்னால் பி பவர் ஆர்னு எழுதுவோம், ஃபெயிலியர்னா கியூ பவர் என் மைனஸ் ஆர்னு எழுதுவோம். சரி, இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு 6 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இட் இஸ் எ discrete which gives the theoretical probabilities. இது வந்து என்னது? It is a discrete which gives the theoretical probabilities. Second பாருங்க, it depends on the parameters p or q, the probability of success or failure and n. The number of trials, the parameters n always a positive integer. அனலைன் பண்ணிக்கங்க, இது ரொம்ப முக்கியமானது. n வந்து எப்பயுமே பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சக்ஸஸ் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும். என்ன ட்ரையல்ஸ் எப்படி இருக்கும்? n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இருக்கும். கண்டிப்பாக என்னங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், த டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி சிமெட்ரிக்கல் இஃப் p ஈக்குவல் டு k. சிமெட்ரிக்கல்னால் ஒரே மாதிரி சமச்சீராக இருக்கிறது. த டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ p ஈக்குவல் டு, அது சக்ஸஸும் ஃபெயிலியரும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்கல். த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் மீன் n இன்டு p. மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். இங்கே இந்த 4th பாயிண்ட் தான் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின். எதில்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதை நோட் பண்ணிக்கோங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் n இன்ட்டு p, வேரியேஷன்னா npq, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா ரூட் ஆஃப் npq. மறந்துடாதீங்க, மீன்னா np, வேரியேஷன்னா npq, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா ரூட் ஆஃப் npq. மீனு, வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். மறுபடியும் சொல்கிறேன், மீன்னா n இன்ட்டு p, எதில்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில். வேரியேஷன்னா npq, அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா ரூட் ஆஃப் npq. அடுத்து the mode of the binomial distribution is equal to that value x which has the largest frequency. இங்க என்ன சொல்றாங்கன்னா, the mode of the binomial distribution is equal to the value of x. அதாவது அந்த ப்ராபபிலிட்டி அசைன் பண்றோம் இல்லையா, அது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். 6th, the shape and location of a binomial distribution changes as p. என்ன சொல்றாங்க? shape and location of a binomial distribution changes as p. இப்போ p changes ஆகுதுன்னு பாருங்களேன், for a n or vice versa. அப்போ மீன்ங்கிறது மியூன்னு எடுத்துக்கிறோம், np. வேரியன்ஸ் அப்போ சிக்மா ஸ்கொயர் எழுதலாம். சிக்மா ஸ்கொயர் எழுதும்போது ரூட் போயிடும். அப்போ npq, npq. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டிஷன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, the variable should be discrete, that is defective would be 1, 2, 3, 4 or 5 or never 1.5, 2.1. அதாவது ஃப்ராக்ஷன்லாம் வராது, ஃபுல்லாக ரவுண்ட் வேல்யூ தான் வரும். the variable should be discrete. எப்படின்னா ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் வரும், ஃப்ராக்ஷன்லாம் வராது. அடுத்தது பாருங்க, டைகாட்டமி. டைகாட்டமின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, டைகாட்டமினா இரு வகையான அர்த்தம். டைகாட்டமி exist, in other words the happening of events must be of two alternatives. என்ன சொல்றாங்க? dichotomy exist, in other words the happening of events must be of two alternatives. It must be either a success or failure. dichotomy ரெண்டு விஷயம் வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ப்ராபபிலிட்டி வந்து சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். அப்போ இதில் ரெண்டு ஆல்டர்னேட்டிவ், சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். அதான் சொன்ன, ஒரு காயின் நம்ம சுண்டும் பொழுது ரெண்டு ப்ராபபிலிட்டி, ரெண்டு வாய்ப்பு. நமக்கு என்ன வாய்ப்பு? தலை விழலாம் அல்லது பூ விழலாம். இதே மாதிரி ஒரு டைஸ் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது 6 ப்ராபபிலிட்டி, 1 விழுகலாம், 2 விழுகலாம், 3 விழுகலாம். அந்த மாதிரி சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் நம்ம எக்ஸ்பெக்ட் நம்ம பண்ணுறத விழுகலாம். 6 விழுகுமா? விழுந்தா விழுகலாம், விழுகாமையும் போகலாம். 6க்கு மேலே வேறு நம்பரும் விழுகலாம். The number of trials n should be finite and small. So number of trials n should be finite and small. அது சொல்கிறோம், n வந்து கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ஃபைனைட், அதாவது முழு எண்ணாக இருக்கணும், கண்டிப்பாக ஸ்மாலாக இருக்கணும். The trial or events must be independent. The trial or events must be independent. இண்டிபெண்ட்டாக இருக்கும், எதையும் சார்ந்து இருக்காது. The trial or events must be repeated under identical condition. ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கும் அந்த விஷயம் திரும்ப திரும்ப. அடுத்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன சொல்கிறோம்? ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்.
ஸோ ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு லிங்க் பண்ணி எழுதணும். எப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஆர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் என் மைனஸ் ஆர்பி டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஒன் கியூ. இது எப்படி எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஆர். இங்கே ஆறுங்கிறது 0 1 2 3 எக்ஸெட்ரா எழுதலாம். ஸோ அப்ளைங் திஸ் ஃபார்முலாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி we can find p of x equal to 1, p of x equal to etc is known. அப்படி போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே டீச்சர்ஸ், நம்ம இந்த கிளாஸ் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் வந்து கடியான சப்ஜெக்ட் தான். ஆனால் திரும்ப நம்ம பார்க்க போகும்போது தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரிமைனிங் பார்க்கலாம்.